நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் பைப் லைன் போட்டிருக்கிறோம். டேங்க்லேருந்து சிபிவிசி பைப் லைன் கீழே இருக்கணும். ஸ்டெப் கிளாம் யூஸ் பண்ணோன்னு. இது கோச்சாஸ் போல்ட் எல்லாமே எஸ்எஸ்ஸு. வாசரு மர்கட் போல்ட்டு எல்லாமே எஸ்எஸ்ஸில் வாங்கியிருக்குது. ஸ்டெப் கிளாம் மட்டும் கலாயி. இது மேலேருந்து சாரங்கட்டி பைப் லைன் ஃபுல்லாக இருக்கணும். ப்ரெஷர் பம்ப்லேருந்து வர்றது தனியாக, ப்ரெஷர் பம்ப் இல்லாத பைப் தனியாக. இதில் கீழே பாதியில் வர்றது ப்ரெஷர் பம்ப்பு, மற்றது மேலேருந்து வர்றது மோட்டர் லைனு, ப்ரெஷர் பம்ப் இல்லாத நல்ல தண்ணி பைப்பு. அதுவாக ஓவர்ஃப்ளோ பைப்பு ஒன்று பிவிசியில். அதுவாக வாட்டர் லெவல் ஆட்டோ சுவிட்சுக்கு ஒரு 1.25 இன்ச் பைப் போட்டிருக்கிறா. மொத்தம் 2 டேங்க்கு, 2 கேபிள் இழுத்துருக்குது. இது எல்லாமே சிபிவிசி ஆசீர்வாத் பைப்பு 1.5 இன்ச்சு. எல்லாமே ஆசீர்வாத் கம்பெனியில் பெண்டு ஓட்டி யூஸ் பண்ணிட்டா டயா கரெக்டாக வரும். ஸ்டெப் கிளாம்ப் வந்து மேலேருந்து கீழே இறங்குற வரைக்கும் 2.5 அடிக்கு ஒன்று, 30 இன்ச்சுக்கு ஒரு கிளாம்பு. இது சைட்லலாம் வந்து இந்த ரெயின் வாட்டர் கொண்டு போகணும். சைடு அந்த பாத்ரூம் கிட்ட, அதனால் சைடில் தான் பைப் கொண்டு போகிறோம். வாட்டமாக கிளாம்ப் அடிச்சிருக்கிறான். மொத்தம் 12 இன்ச்சு வாட்டம். அது 4 இன்ச்சு பைப் போட்டு போய் அங்கே அந்த பாத்ரூம் மேலே விட்டு அங்கேருந்து கீழ் தொட்டிக்கு எடுத்துருக்குது. இதுக்கு ஒரு ஏர் போட்டு 4 இன்ச்சு பைப்பில் எடுத்துட்டார் ரெயின் வாட்ரு. இது மேலே ஒரு தொட்டியாட்டு இருக்குது. இதில் போய் மறுபடியும் அந்த சைடு ஒரு பைப் போட்டு எடுத்துருக்குது. இது சைடில் சிபிவிசி கொண்டு போயிருக்கிறான். சைடில் கொண்டு போகிறது எல்லாமே 2 அடிக்கு ஒரு கிளாம்ப் போட்டிருக்கிறான். இந்த கிளிப்பெல்லாம் வந்து எஸ்எஸ் தான். 1.5 இன்ச்சு பைப்பு. இந்த சென்டரில் போகிறது 1 இன்ச்சு சிபிவிசி. இது வந்து சோலார் வாட்ரு கிச்சனுக்கு கொண்டு போயிருக்குது. எல்லா பைப்லேயும் ரசமட்டம் வச்சு டைட் பண்ணிட்டு போனால் நேராக வரும். இப்போ சாரத்தில் பிரிச்சுட்டான். எல்லா பைப் லைனையும் இறக்கிட்டான். இந்த 4 தனியாக வர்றது மேலேயே வால்வெல்லாம் இருக்குது. இது ப்ரெஷர் பம்ப்லேருந்து வரும். இது 3 பாத்ரூம் போகு, அதுவாக ஒரு கிச்சனுக்கு. இது ப்ரெஷர் பம்ப் இல்லாது. இதுக்கு எல்லாமே பிராஸ் பால் வால்வு தான், ஆர்பி கம்பெனி. பால் வால்வு கிட்ட ஒவ்வொன்றுலேயுமே யூனியன் போட்டான். எல்லாமே 1.5 இன்ச்சு சிபிவிசி. இந்த வீட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பைப்பை சைட்லேயே கொண்டு வந்துருன்ட்டாங்க, கீழே வேணான்ட்டாங்க. மோட்டர் லைன் பைப்பை தவிர்த்து மற்றது எல்லாமே சைடில் கொண்டு போயிட்டா. இது கிச்சன் சைடு போகிறது. மேலே இருக்கிற 1.5 இன்ச்சு நல்ல தண்ணிக்கு, சென்டரில் சோலாரு, கீழே வர்றது சப்பை தண்ணிக்கு. இதிலே டைனிங்க்கு ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டா. இது வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் போகுது. அது தனியாக உள்ளுக்குள்ளேயே ஒரு வால்வு வச்சுட்டான். இது மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிடுது. நல்ல தண்ணி சப்பை தண்ணி எல்லாமே. இது கிச்சன் பைப்பு. இது இந்த இடத்துல சிலிண்ட்ரு வைக்கிறாங்க. அதுக்கு அந்த டியூப் போடுறதுக்கு காடி எடுத்து வச்சுருக்குறா. இப்போ டேங்க்லேருந்து வர்ற பைப்பு இந்த சைடில் பாத்ரூமுக்கு கொண்டு போயிருக்கிறா. மொத்தம் 2 அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதில் வந்து ஷவர் வாஷ் பேஷனுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக ப்ரெஷர் பம்பில் போகிறது.
இன்னொரு பைப் லைன் வந்து ஹெல்த் ஃபெசிலிட்டிக்குமே வால் மவுண்ட் டேங்க்குமே ப்ரெஷர் பம்ப் இல்லாமல் கொடுத்துருக்குது. அந்த ஓரஞ்சு சிபிவிசி சோலார் லைனு. இது ஏர் பைப் கிராஸ் ஆகிற இடத்துலையும் மட்டும் ஷூ போட்டு வளைச்சிருக்கிறோம். சிபிவிசி பைப்பை டபுள் ஷூ போட்டு அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டா. இது மேலிருந்து வர்றது சோலார் லைனு. இது மொத்தம் 3 பாத்ரூமுக்கு ஒரு கிச்சனுக்கு, 2 அட்டாச் பாத்ரூமு, ஒரு அவுட்ரு பாத்ரூமு கிச்சனுக்கு போகுது. இது ஒரு அட்டாச் பாத்ரூமில் ப்ரெஷர் பம்ப் லைனுமே ப்ரெஷர் இல்லாத பைப்புமே உள்ளே போயிடுச்சு. எல்லாம் தண்ணி விட்டு செக் பண்ணி எல்லாம் லோடு பண்ணி பார்த்துட்டு சாரத்தை பிரிச்சுட்டா. இது மேலே டேங்க் ஃபிட்டிங் பண்ண வீடியோ, ப்ரெஷர் பம்ப் ஃபிட் பண்ண வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது. இந்த ஒர்க் முடிஞ்சது. எங்கள் ஒர்க் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.